உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க குழந்தைங்களுக்கு. அப்ளை பண்ணிட்டு உருட்டி உருட்டி மசாஜ் பண்ணிட்டு குளிக்க வைப்பாங்க. எல்லா பேபி ஹேர்ஸுமே அதில் ஒட்டி வந்துடும். நல்ல பாடியில் ஹேர் லாஸ் ஆகும். இப்போ இந்த காலேஜ்லாம் இருக்குங்க பிள்ளைங்க ஒழுங்காக கேர் பண்ண மாட்டாங்க, க்ரீம்ஸ் போட மாட்டாங்க. ரெகுலராக நைட் வந்து சும்மா தண்ணி இருந்தால் போதும், தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு காஞ்சப்பறம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு படுத்துட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கின் மெயின்டைன் ஆகும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படியே ஸ்கின்னை விட்டுட்டு திருப்பி ஃபஸ்ட் நம்மளே பாருங்களேன் காலேஜில் கண்டுக்கவே மாட்டோம், விட்டுருவோம். அப்புறம் உட்காந்து மாங்குன்னு கேர் பண்ண பார்ப்போம். பட் எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு நம்ம போஷாக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இது இதில் வீட்டில் இருக்கோன்னா பச்சை பால் இருக்குல்ல, காய்ச்சாத பால், அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இது என்ன ஒரே முக்கியமான விஷயம் தெரியுமா கிருத்தி, மிக்ஸ் பண்ணும்போது அளவாக மிக்ஸ் பண்ணும். மீந்துச்சா பரவாயில்ல, வாஷ் பண்ணி கீழே போட்டுருங்க. மார்னிங் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நைட்டோ இல்லை நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ இந்த பாலை போடக்கூடாது. ஏன்னா இது வந்து கெட்டு போயிருக்கும், ஸ்கின்ல அலர்ஜி காஸ் பண்ணும். இப்போ நீங்கள் தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கலந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்.